விஜய் வெளியே வரவே மாட்டான் என்று சொன்னவர்கள் இப்போது வெவ்வேறு விதங்களில் புலம்பத் தொடங்கியுள்ளனர். யார் எப்படி கதறினாலும், எத்தகைய வெறுப்பை கக்கினாலும் நாம் முன்னேறி செல்வோம் என தாவேகா தலைவர் விஜய் அறிக்கை. கிருஷ்ணகிரியில் 1119 புதிய பயணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் 193 முடிவுற்ற பணிகளையும் தொடங்கி வைத்தார். 2,23,013 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை மறுநாள் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க திட்டம். பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் அதிமுகவில் இன்னும் ஒரு மாதத்தில் இணைவார்கள். கோவை விமான நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நம்பிக்கை. பெரம்பலூர் மக்களை சந்திக்க மீண்டும் வருவேன். தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் தாவேகா தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. தாவேகா கூட்டத்திற்கு சென்ற தம்பிகள் வீட்டில் அரசின் பயனாளிகளாக தான் இருப்பார்கள். வளர்ச்சி பற்றி தெரியாமல் அறியாமையில் விஜய் பேசியிருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சனம். ரஜினி அஜித் வந்தாலும் கூட்டம் வரதான் செய்யும் என சீமான் பேட்டி. விஜய்க்கு வரும் கூட்டத்தை விட நயன்தாராவுக்கு இன்னும் அதிக கூட்டம் வரும் என்றும் விமர்சனம். இரண்டாயிரத்து 26 தேர்தலில் தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி நிச்சயம் உண்டு என டிடிவி தினகரன் கருத்து. விஜய் தலைமையிலான கூட்டணியில் அமமுக இணையுமா என்பது குறித்து விளக்கம். விஜயின் அரசியல் பிரவேசம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வைகோ பேட்டி. திமுக கூட்டணியை அது பாதிக்காது என்றும் கருத்து. சச்சினுக்கு விருது தரும்போது இளையராஜாவுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தால் எங்களுக்கு பெருமைதான். இளையராஜாவை இசை இறைவனாக பார்க்கிறோம் எனவும் சீமான் பேட்டி. இது அறநிலையத்துறையா அன்பு நிலையத்துறையா என தெரியாத அளவுக்கு திருமணங்கள் நடத்தி வைக்கப்படுவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். இந்து சமய அறநிலையத்துறை நிதியில் எப்படி திருமணம் நடத்தலாம் என எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்புவார்கள் என்றும் விமர்சனம். சென்னை ராயப்பேட்டையில் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மூலமாக மாநில அரசுகளுக்கு நல்ல பலன் கிடைத்துள்ளது என நிர்மலா சீதாராமன் பெருமிதம். தீபாவளிக்கு முன்னரே ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை செய்து முடிக்க பிரதமர் அறிவுறுத்தி இருந்ததாகவும் பேச்சு. இளையராஜாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை. தமிழக அரசு நேற்று நடத்திய பாராட்டு விழாவில் அதீத மகிழ்ச்சியின் காரணமாக என்னால் அதிகம் பேச இயலவில்லை. சங்கத்தமிழ் இலக்கியங்களுக்கு இசையமைக்க முதலமைச்சர் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுவேன் என்றும் இளையராஜா உறுதி.
இந்திய நாட்டு அரசியலில் ஒரு நட்சத்திரமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருக்கிறார். புதிய பழைய எதிர்க்கட்சியினருக்கும் சவாலாக அவர் இருப்பதாகவும் இளையராஜா பாராட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. புராணங்களில் அதிசய மனிதர்களை பார்த்துள்ளதாக நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. கண்ணால் பார்த்த அதிசய மனிதர் இளையராஜா என்றும் புகழாரம். மதசார்பற்ற கூட்டணியை வீழ்த்தி ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு விஜயால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. விஜய் வரவால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துவிடும் என்ற மாய தோற்றத்தை சிலர் உருவாக்குவதாகவும் திருமாவளவன் பேட்டி. கடலூர் அருகே திருமணத்திற்கு கொடுத்த சீர்வரிசையை கேட்டு மாப்பிள்ளை மீது தாக்குதல். விவாகரத்து கேட்டு வழக்கு தொடர்ந்ததால் பெண் வீட்டார் தாக்குதல் நடத்தியதாக சிசிடிவி காட்சிகளுடன் புகார். திருப்பூரில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் பணிபுரிந்த வங்கதேசத்தை சேர்ந்த 4 பேர் கைது. தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் சோதனை நடத்திய போலீசார் அதிரடி. கோவையில் உள்ள பிரபல ஜவுளி கடையில் 3வது நாளாக வருமான வரித்துறை சோதனை. ஜவுளி கடை மற்றும் அதன் தொடர்புடைய இடங்களில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள பிரபல நகை கடைகள் வருமான வரித்துறையினர் சோதனை. வரி ஏய்ப்பு மற்றும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிக்கப்பட்டதாக கிடைத்த தகவலின் பேரில் நடவடிக்கை. பழனி அருகே உரக்கிடங்கு பகுதியில் டிரான்ஸ்பார்மர் வெடித்து தீ விபத்து. நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு துறையினர். சிவகாசி அருகே அரசு பேருந்தில் பயணம் செய்த குடும்பத்தினரை பாதி வழியில் இறக்கிவிட்ட நடத்துனர். கடலையை சாப்பிட்டு அதன் கழிவுகளை பேருந்தில் போட்டதால் பயணிகள் நடத்துனர் இடையே வாக்குவாதம். சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் உள்ள வணிக வளாகத்தில் தீ விபத்து. மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். கடவுளான மக்கள் முன் என் வழிகளை கூறாமல் வேறு எங்கு சென்று முறையிடுவேன். காங்கிரஸ் விமர்சிப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக அசாம் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. ஹிந்தி மொழி தேசிய ஒற்றுமையை மேம்படுத்துகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. குஜராத் மாநிலம் பனோலி பகுதியில் தனியார் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. ரசாயன பொருட்கள் தீப்பிடித்து பல 100 அடி உயரத்திற்கு கரும்புகை எழுந்ததால் மக்கள் அச்சம். நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக பதவியேற்றார் சுசிலா கார்கி. நாட்டின் முதல் பெண் பிரதமராக பொறுப்பு. குடியேற்றம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக லண்டனில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தீவிர வலதுசாரிகள் போராட்டம். பிரிட்டன் நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என எலான் மஸ்க் பேச்சு.
பகல்காம் தாக்குதலுக்கு பின் பரபரக்கும் கிரிக்கெட் களம். ஆசிய கோப்பை T20 தொடரின் லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இன்று மோதல். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான கிரிக்கெட் போட்டிக்கு வலுக்கும் எதிர்ப்பு. மும்பையில் டிவிகளை உடைத்து உத்தவ் சிவசேனா கட்சியினர் போராட்டம். ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி தொடரின் சாம்பியன் பட்டத்தை வெல்லுமா இந்தியா? இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா சீன அணிகள் பல பரீட்சை. உலக குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வென்றார் இந்திய வீராங்கனை ஜாஸ்மின் லம்பூரியா. 57 கிலோ எடை பிரிவில் போலந்து வீராங்கனை ஜூலியாவை ஜாஸ்மின் லம்பூரியா வீழ்த்தினார்.